நடிகர் சூர்யா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக சென்னையில் உள்ள தி நகரில் தனது வாக்குகளை பதிவு செய்தார். இதுபோன்று தொடர்ச்சியாக நடிகர்கள் எங்கெங்கெல்லாம் வாக்கு பதிவு செய்தார்கள் என்பது குறித்து இந்த காணொலி இருக்கப் போகின்றது. நீங்கள் நமது வலையொலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். நடிகர் சூர்யா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக சென்னையில் உள்ள தி நகர் தனது வாக்குப்பதிவை பதிவு செய்தார். அவருடைய மனைவியும் நடிகையுமான ஜோதிகாவும் வருகை தந்து தனது வாக்குகளை பதிவு செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் போது அவர் இருவரும் நீண்ட வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள். இடம் தி நகர், சென்னை. நாள் ஏப்ரல் 23, 2026 வியாழக்கிழமை. உடன் வந்தவர்கள் நடிகை ஜோதிகா மற்றும் அவரது தம்பி நடிகர் கார்த்திக் ஆகியோர் அதே பகுதியில் வாக்களித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா ஆகியோர் வாக்குச்சாவடி வரிசையில் நின்று வாக்களித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கின்றது. நடிகர் சிவகார்த்திகேயன் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக சென்னையில் உள்ள வளசரவாக்கத்தில் தனது வாக்குப்பதிவு செய்தார். அவர் தனது மனைவி ஆர்த்தியுடன் வந்து வளசரவாக்கத்தில் உள்ள ஒரு பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இடம் வளசரவாக்கம், சென்னை. நாள் ஏப்ரல் 23, 2026 வியாழக்கிழமை. உடன் வந்தவர் மனைவி ஆர்த்தி ஆகும். வாக்களித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு என்பது நமது மிகப்பெரிய ஆயுதம். அனைவருக்கும் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். சிவகார்த்தியின் வாக்குச்சாவடிக்கு வந்து வரிசையில் நின்று வாக்களித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் அதிகமாக பரவப்பட்டன. மேலும் நடிகர் அஜித் குமார் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சென்னையில் உள்ள திருவான்மையூரில் தனது வாக்கை செலுத்தினார். நடிகர் அஜித் குமார் அவர் திருவான்மையூரில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு அதிகாலையிலேயே வந்து காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே சுமார் 6:45 மணிக்கு தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். 2026 தேர்தலின் போது சென்னையில் முதல் ஆளாக வாக்களித்த பிரபலங்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இடம் திருவான்மையூர், சென்னை. நாள் ஏப்ரல் 23, 2026 வியாழக்கிழமை. சிறப்பம்சங்கள்: அவர் பெல்ஜியத்தில் நடந்த கார் பந்தயத்தில் பங்கேற்றுவிட்டு வாக்களிப்பதற்காக சென்னை திரும்பினார். தோற்றம்: முழு வெள்ளை நிற உடை வந்து தனது வாக்கை பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித் வாக்களித்து வந்தபோது அவரை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் திரண்டதால் அந்த பகுதி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. மேலும் அடுத்தபடியாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தனது வாக்கை பதிவு செய்தார். அவர் தனது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்துடன் வந்து சென்னையில் 1000 விளக்கு பகுதிக்குட்பட்ட இந்த வாக்குச்சாவடியில் பூத் எண் 237 தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி, கோபாலபுரம், 1000 விளக்கு, சென்னை. நாள் ஏப்ரல் 23, 2026 வியாழக்கிழமை. நேரம்: வாக்குப்பதிவு தொடங்கியது காலை 7 மணிக்கே வந்து முதல் ஆட்களில் ஒருவராக அவர் வாக்களித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்களித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த், வாக்குரிமை என்பது புனிதமானது. அனைவரும் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக அவர் தனது வீட்டின் அருகே அதிகாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட வீடியோவும் இணையத்தில் வைரலானது. ரஜினிகாந்த் தனது கைவிரலில் மை வைக்கப்பட்ட அடையாளத்தை காட்டி ரசிகர்களை உற்சாகப்படுத்திய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. மேலும் இதுபோன்ற பல பிரபலங்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை 23 ஏப்ரலில் செலுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று பல பிரபலங்கள் வாக்குகளை செலுத்தியிருக்கின்றார்கள். மீண்டும் இதே போன்று இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதில் எந்தெந்த பிரபலங்கள் எங்கெங்கு வாக்கு செலுத்தினார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.